கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி வந்து ஜீவாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜீவா அந்த இடத்துக்கு வராங்க. ஜீவா, நீ தானே சின்ன வயசுல எப்படி பார்த்தியோ அதே மாதிரி இருக்கேப்பா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இவ்வளவு நாள் ஆயிட்டும் நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்றாங்க. உடனே நம்ம கண்மணி வந்து, வா ஜீவா உட்காரு, சாப்பிடு, இடியாப்பம் சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொன்னியே, இப்ப வடகறியோட வச்சு கொடுக்குற, எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் செம்ம டேஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப உடனே வந்து, ஆண்டி உங்க கைப்பக்குவம் இப்ப வரைக்குமே மாறலன்றாங்க. உடனே கண்மணி சொல்றாங்க, அது செஞ்சது நான், அவங்க கிடையாதுன்றாங்க. அதை விட இது சூப்பரா இருக்குன்றாங்க. என்ன ஜீவா, காக்கா பிடிக்கிறியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி இரு, உனக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கண்மணி கிளம்பி போனதுமே உடனே காவேரி சொல்றாங்க, இப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கு ஜீவா. அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்தாலுமே அவ புருஷனை பத்தி நினைச்சிட்டு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம ஏதோ பறிபோன மாதிரி இருந்தா. உன்னை பார்த்த அப்புறம் அவ சந்தோஷமா இருக்கா, நல்லா சிரிச்சு பேசுறா, கவலை எல்லாம் மறந்துட்டு நல்லா இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஜீவா. கண்மணியோட கவலை அதுதானே, எப்படியாவது அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டியது தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குப்பா, அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப காவேரி ஃபீல் பண்ணதும், சரி இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம், அவ மனசுல ஆழ காயமா அது இருக்கு. அவங்க புருஷன் வந்து கண்மணி பக்கம் நிக்காம அவங்க பாட்டி பக்கம் பேசினது ரொம்பவே வருத்தமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இனி என்ன நடக்க போகுதோ அது நடக்கட்டும்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி அங்க வராங்க. கண்மணி, இனி நீ என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஓகேவான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்ன சொல்ற ஜீவா, பிசினஸ் பார்ட்னரா? என்னுடைய கம்பெனி எந்த அளவுக்கு லோல இருக்குன்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் தானே, நான் எல்லாமே சொன்னேன். திரும்பவும் வந்து கேட்டுட்டு இருக்க, உன் மேல நம்பிக்கையோட நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கண்மணி, நானும் பிஸியா இருந்தாதான் சில விஷயத்த பத்தி நான் நினைக்காம இருப்பேன், அதனால கண்டிப்பா நான் வரேன், எது நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் வந்து உன்னுடைய பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே ஜீவா சந்தோஷப்படுறாங்க. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இடியப்பெல்லாம் வைக்கணும், நான் கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கண்மணி வந்து, ஜீவா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, கண்மணியோட மனசை மாத்தணுன்றதுக்காக நீ இந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்றல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றாங்க. கண்மணி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இத்தனை நாளா நான் வெளிநாட்டுல இருந்தேன், கண்மணி எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு மனசுல நினைச்சிட்டே இருந்தாலுமே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஆமா, கண்மணி வெண்ணிலா ரெண்டு பேருமே தான் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க ஜோடியா, இப்ப கண்மணி மட்டும் இருக்கா, வெண்ணிலாவை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து கேட்க, உடனே அவளாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க, வெண்ணிலாவும் கண்மணியும் இரட்டை சகோதரி மாதிரி அந்த அளவுக்கு ஒத்துமையா இருப்பாங்க, நீங்க என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. வெண்ணிலா இந்த அளவுக்கு சுயநலவாதி ஆயிட்டாலாம். ஆமா, இப்ப பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் கூட முக்கால்வாசி வெண்ணிலாவோட பங்கு இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் வெண்ணிலா இந்த அளவுக்கு மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுதான்ப்பா, பணக்காரங்களை நம்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நாங்க ஏழைங்க தான் இருந்தாலுமே எங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே அந்த அளவுக்கு தூய்மையானது, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாருல்ல, அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, எல்லா பணக்காரங்களும் ஒரு மாதிரி கிடையாது, நான் வந்து கண்மணி மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன், அதே மாதிரி உங்க மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கேன், கண்மணியோட வாழ்க்கையை சரி பண்ணி நான் அவளை நல்லபடியா அவ புருஷன் கூட வாழ வைப்பேன், என்ன அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்களுடைய பையனா நினைச்சுக்கோங்க, கண்மணியை என் தங்கச்சியா நினைச்சு அவ லைஃபை எப்படி சரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க. இதை கேட்டு வாசுகி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம சிவகாமியை தான் காட்டுறாங்க. சிவகாமி வந்து பயங்கர கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து,
என்னாச்சு பெரியம்மா? ஏன் இவ்ளோ வருத்தமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் அந்த வெண்ணிலா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறா. எவ்ளோ தைரியம் இருக்கணும் அவளுக்கு! அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. அவளுக்கு ஏதாவது ஒரு பதிலடி குடுத்தே ஆகணும். ஏன்டா இந்த குடும்பத்த பகிச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு பதிலடி குடுக்கணுன்றாங்க. உடனே கார்த்திகோட அப்பா வந்து, அண்ணி அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டு என் அம்மாவோட சப்போர்ட் இருக்கு. அத வச்சுக்கிட்டு தான் அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. அவளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல. அத நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாவம் கண்மணி. கண்மணிய வீட்ட விட்டு தொரத்திட்டு, அன்பவையும் வீட்ட விட்டு தொரத்திட்டு, குத்துக்கல்லு மாதிரி இவ உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது அன்பு கிட்ட பேசி அன்புவை இங்க வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ண வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அன்பு கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டேன்னு தெரியுமா? அன்பு வர்ற மாதிரியே தெரியல. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அன்பும் வீட்டை விட்டு போயிட்டு திரும்பவும் நானும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நானும் வீட்டை விட்டு போயிட்டா நிம்மதியா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே அந்த இடத்துக்கு வெளியில வந்து என்ன என்ன ஒழிக்கிறதுக்கு ஏதாவது சதித்திட்டம் ஏதோ போடுறீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன சதித்திட்டம் போடுறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அத கேட்டதும் எந்த ஒரு சதித்திட்டமும் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்க முகத்திலேயே முழிக்காத. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. என்ன ஆன்ட்டி ஏன் என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். வருங்கால மருமகளை நீங்க இப்படி பேசுறீங்களே தப்பில்லையான்றாங்க. உடனே சிவகாமி யாருக்கு யாரடி மருமகன்னு சொல்லிட்டு கைய ஓங்கிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. ஆன்டி எதுக்காக என்ன இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிம்பத்தி கிரியேட் பண்ண கரெக்டா அங்க ராஜேஸ்வரி வந்துடுறாங்க. என்ன வெண்ணிலா என்ன ஆச்சுன்றாங்க. இங்க பாருங்க நான் எதுவுமே சொல்லல. நான் பாட்டுக்கு அமைதியா தான் நின்றுட்டு இருந்தேன் பாட்டி. இவங்க வந்து உன்னால தாண்டி என் மருமகளும் வீட்டை விட்டு போயிட்டா. என் பையனும் வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப நீ மட்டும் இங்க இருந்து என்னடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கர பொய் சொல்றாங்க. உடனே சிவகாமிய கண்டபடி திட்டுறாங்க. என்ன நினைச்சிட்டு இப்படி இருக்க? இங்க பார் இந்த வீட்டுக்கு நான் எப்படிப்பட்டவன்றது உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வெண்ணிலாவால தான் இந்த வீட்ல நம்ம சந்தோஷமாவும் இருக்கோம், கௌரவமாவும் இருக்கோம். அந்த எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. அத்தை இவ சொல்றத நம்புவீங்க, நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? அவ வந்து என்ன சொன்னா தெரியுமா? என்னன்னாலும் சொல்லட்டும், என்னன்னாலும் பேசட்டும். அவ ஏதாவது தப்பா பேசுறதா இருந்தா முதல்ல நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணும். இவ இப்படி பண்றா, இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பேசினாலும் அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? வெண்ணிலாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பாரு. ஒருவேளை வெண்ணிலாவா நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணலைன்னா நம்ம இந்நேரம் எங்க போயிருப்போம் தெரியுமா? அதை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன யோசனை இருக்கா? நீ வா வெண்ணிலா, இனி யாராவது இங்க இருக்கவங்க உனக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வெண்ணிலாவை கூட்டிட்டு போறாங்க. வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே இப்பதான் என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் என் ஆட்டம் முடியல, இனி போக போக பாருங்க இந்த வெண்ணிலா எப்படிப்பட்ட கேமை பிளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மனசுல நினைச்சுக்கிட்டே வெண்ணிலா கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ சிவகாமிக்கா ஒரு பக்கம் ரொம்பவே கோவமா வருது. இந்த வெண்ணிலா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டா. அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவளைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. பெரியம்மா அவ எந்த வழியில போறாளோ அதே வழியில நம்மளும் போயிட்டு அவளுக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கோவப்பட்டு ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டா தேவையில்லாம பாட்டிக்கு அடிக்கடி உடம்பு வேற முடியாம போகுது. இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரதுன்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து முடிவு வந்து பண்றாங்க கார்த்திக் வந்து. இப்ப நம்ம கார்த்திக் சொன்னதும் சிவகாமியும் சரி கார்த்திக் நீ சொல்றதுனால நான் அமைதியா போறேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்மணி அன்பும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குடான்றாங்க. அது எப்படி நடக்காம போயிடும்? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க பெரியம்மா. அப்புறம் எப்படி அவங்க சந்தோஷமா இல்லாம போயிடுவாங்க? கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும் நம்புங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சிவகாமிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இத பாக்குற நம்ம காவேரிக்கு, கண்மணி இந்த அளவுக்கு நீ ஹாப்பியா சந்தோஷமா இருக்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஜீவா கூட கம்பெனில வேலை பார்க்குறேன் இல்ல. எனக்கு இப்பதான் ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த வேலை முடிஞ்சது, இந்த வேலை முடிஞ்சது, பிரியாணி வேலைன்னு சொல்லிட்டு எனக்கா ரொம்பவே பிஸியா இருக்கேன்ல. எத பத்தி நினைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நான் வந்து அடுத்த டார்கெட்ட நோக்கி போக போறேன். நம்ம இதுக்கு மேல நம்ம வளர்ச்சிய யாராலையும் தடுக்க முடியாது. யாரெல்லாம் நம்ம தெருவுல இடியப்பம் விக்கிறவங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துனாங்களோ, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். அது மட்டும் தான் என்னுடைய எண்ணம், ஆசை. அது நடக்கும் இல்ல, கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு கண்மணிக்கே ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் சரி கண்மணி, நீ இத பத்தி யோசிக்கிறியே, உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் இல்ல? மாப்பிள்ளை கிட்ட எதுக்கும் ஒரு முறை பேசி பாரு. பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அதனால ஒரு முறைக்கு கொஞ்சம் யோசிச்சு எது ஒரு முடிவும் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதுமே உடனே வந்து ஃபீல் ஆகுறாங்க நம்ம கண்மணி. எதுக்காகமா பேசணும்? யாருக்காக பேசணும்? பொண்டாட்டி வந்து எது சொன்னாலும் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. பாட்டி சொல்றது தான் பெரிய விஷயமா இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க பாட்டி ரெட்ட முகம் வேஷம் வச்சுட்டு என்கிட்ட ஒரு மாரியும், அன்பு கிட்ட ஒரு மாரியும் நடந்துக்கிட்டாங்க. அத பலமுறை அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும்னு பார்த்தேன். ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அன்பு வந்து என் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேம்மா, நான் ஒத்துக்கிறேன். வயசுல பெரியவங்க. அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் அவங்கள அடிக்க கை ஓங்குனது என்னுடைய தப்பு தான். ரொம்ப பெரிய தப்பு. நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப கூட அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஆனா உன்னை பத்தியும், நம்ம குடும்பத்த பத்தியும் எந்த பொண்ணும் கேட்கக்கூடாத கேள்வியா அவங்க பாட்டி வந்து கேள்வி கேட்டாங்கல்ல. அதுக்கு இப்ப வரைக்கும் அன்பு பதில் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, சொல்லியிருக்காரா? அவங்க பாட்டி என்ன பேசினாலும் அது சரி. அப்ப மத்தவங்க என்ன பேசினாலும் அது தப்புவா? 2 பக்கம் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்ல. 2 பக்கம் என்ன நல்லது, எது கெட்டதுன்றத பார்த்து முடிவெடுக்கணும். அத விட்டுட்டு என் பாட்டி என்ன பேசியிருந்தாலும், என் பாட்டிய நீ அடிக்க கை ஓங்குனது தப்புன்னு சொல்லிட்டு என்ன வந்து குறி வச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? என்னாலலாம் ஒத்துக்க முடியாது. முதல்ல அவங்க பாட்டி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான், அவர்கிட்ட பேசுற பேச்சே, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறதா, அவர் கூட சேர்ந்து வாழ்றதான்றதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். அவருக்கே அந்த அளவுக்கு ஈகோ இருக்கும்போது எனக்கு இருக்காதா? நீ என்னுடைய அம்மா. உன்னை பத்தி தப்பா பேசினா எனக்கும் கோபம் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க காவேரி வந்து, "இங்க பாரும்மா, நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த வீட்ல இருந்தாலுமே ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் நான் இருந்திருப்பேன். எனக்குன்னு ஒரு குறிக்கோள், எனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம இருந்திருக்கோம். ஆனா இப்ப நான் நிம்மதியா இருக்கேன்ம்மா, சந்தோஷமா இருக்கேன். எனக்கு புடிச்ச வேலைய செஞ்சுட்டு மனசுக்கு நிறைவா உங்க கூட சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். என் முன்னாடி இப்படி முகத்த வந்து வாட போட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் நினைச்சீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. நானு ஓட ஆரம்பிச்சிட்டேம்மா. இனி நிக்கலாம் மாட்டேன். கண்டினியூவா ஓடிட்டே இருப்பேன். என்ன ஆனாலும் சரி நான் ஓடிட்டு தாம்மா இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க கண்மணி. நான் கிளம்புறேன். கண்மணி கிளம்பி போனதும் இப்ப வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி வந்து, "அக்கா ஏன்க்கா இப்படி அழுதுட்டு இருக்க? கண்மணி தான் அவ்ளோ தைரியமா சொல்றாளே! கடைசி வரைக்கும் நான் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ போறது இல்லன்னு ஒண்ணும் சொல்லலையே! அவங்க பாட்டி வந்து மன்னிப்பு கேட்டா, அதுக்கப்புறம் பார்க்கலான்ற மாரி தானே சொல்றாங்க. மாப்பிள்ளையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அவர் பேசுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்க." கண்மணியோட முகத்துல எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கோ, அந்த அளவுக்கு அவ மனசு காயப்பட்டிருக்குக்கா. அதனாலதான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா. இத நினைச்சால நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும் நம்புங்கக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு பெத்தோம். அவளுடைய நிம்மதியான வாழ்க்கையை என்னால வாழ வைக்க முடியலையே! அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடியா துடிச்சுட்டு இருக்கேன். அது அவளுக்கு புரியலையான்னு சொல்லி, சிவகாமிய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிவகாமி கால் பண்றாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க காவேரின்றாங்க." நான் என்ன பண்ண முடியும்? புலம்ப தான் முடியும். அது தவிர வேற என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி, ரொம்பவே வருத்தப்பட்டும், ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கும் அதே மாரி தான். கண்மணியோட நெனப்பாவே இருக்கு. அன்புவ வீட்ட விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? அன்பு வீட்ட விட்டு போயிட்டானா? ஆமா, நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. வெண்ணிலா வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்றேன்றாங்க. உடனே காவேரி, எனக்கு வர்ற கோபத்துக்கு அவள கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என் மாப்பிள்ளையும் என் மகளும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவ தான். அவள சும்மாவே விடக்கூடாது. அவள ஜெயிலுக்கு உள்ள புடிச்சு தள்ளுனாதான்
எனக்கு ஆத்திரமே அடங்குன்ற அளவுக்கு பயங்கர கோவத்துல இருக்காங்க. கொஞ்சம் பொறு காவேரி, எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. முதல்ல அந்த வெண்ணிலா எப்படிப்பட்டவன்றத என்னுடைய மாமியாருக்கு புரிய வச்சா மட்டும்தான் என் மாமியார் அவளுக்கு சப்போர்ட் பண்ற விஷயத்த நிறுத்துவாங்க. அது வரைக்கும் இது நடக்காது. நான் கூடி சீக்கிரம் உண்மை எல்லாமே நிரூபிச்சு வெண்ணிலா யாரு எப்படிப்பட்டவன்றத நான் நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு சிவகாமி சேலஞ்ச் பண்றாங்க. சிவகாமி சேலஞ்ச் பண்ண மாதிரியே வெண்ணிலாவோட சுயரூபத்தை பாட்டிக்கு தெரியப்படுத்துவாங்களா? பாட்டிக்கு மட்டும் வெண்ணிலாவுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சா வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.